ஃபேம்பே அக்கௌண்ட்ல எப்படி வந்து மணி ஆட் பண்றது அப்படிங்கறது தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ஆட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபேம்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வேலட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே மேலே வந்து ஆட் மணி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 500 அப்படின்றது வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஆரோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபேம்பே அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஆட் மணி அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா QR ஆப்ஷன், அதுக்கப்புறம் UPI ஐடி, அதுக்கப்புறம் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ரிசீவ் மணி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க QR. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேம்பேல உங்களோட அக்கௌண்ட்டுக்கான அந்த QR பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு QR வந்துருக்கும். இந்த QR பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலியமாக இதுக்கு நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த QR நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே இல்லை பேடிஎம்ல வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்கேன் செக்ஷனில் போயிட்டு அந்த இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேம்பே அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இந்த ஒரு QR மூலியமாகவே வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா UPI ஐடி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த UPI ஐடி மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட UPI ஆப் மூலியமாக டேரெக்டாக பார்த்தீங்கன்னா UPI அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா UPI ஆப்பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் UPI ஐடி என்ட்ரு பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபேம்பே அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருந்தாலும் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட கார்டிலேருந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் நேம் ஆன் கார்டு, அந்த கார்டில் இருக்கக்கூடிய நேமு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி அந்த மந்த் இயர் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே கார்டில் இருக்கும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து CV அப்படின்ற ஒரு இது வந்து கேட்டிருப்பாங்க, ஒரு பாக்ஸ். அதில் என்ன நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 நம்பர் வந்து இருக்கும். அதையும் நீங்கள் அங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கார்ட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட அமௌண்ட்டை வந்து உங்களோட ஃபேம்பே அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது நீங்கள் ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஐக்கானு அந்த ஐ மாதிரி போட்டிருக்கோம். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து வியூவர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஆன அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். எந்த டைமில் வந்து ஆணுச்சு, எந்த டேட்டில் வந்து ஆணுச்சு அப்படின்ற அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்து ஃபேம்பே அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.